வெல்கம் டு அத்தேமா குக்கிங் சேனல். குளிர்காலம் வந்துச்சுனாலே தொண்டைக்கு இதமாக நல்லா டேஸ்ட்டாக வச்சு குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணும். அதுவும் 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக 10 சூப்பரான சூப் ரெசிபிஸ் எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான்வெஜ் சூப்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வரது ஆட்டுக்கால் சூப் தான். ரொம்ப டேஸ்ட்டாக வெறும் 10 நிமிஷத்தில் எப்படி ஆட்டுக்கால் சூப் செய்யறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப மையணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி 3/4 பங்கு அரைஞ்சா போதும். இப்போ அதில் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு பூண்டு, தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இதில் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு புதினா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் நான் கடையிலே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். 4 கால் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆவி வரும்போது விசில் வச்சுருங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா எப்படி வெந்திருக்குன்ட்டு. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். வடகம் சேர்த்து தாளிங்க, அப்போ தான் மட்டன் சூப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்னாலே கொஞ்சோண்டு வடகம் சேர்த்து தாளித்து ஊற்றுங்க, ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக வரும். இப்போ இந்த சூப்பை சர்வ் பவுலில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்ட்டான ஆட்டுக்கால் சூப் தயார். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மட்டன் நெஞ்செலும்பு சூப். ஆட்டுக்கால் சூப்புக்கு அப்புறம் மட்டன் நெஞ்செலும்பு சூப் தான் நம்ம கடையில் போனாலே ரொம்ப விரும்பி வாங்குவோம். அந்தளவுக்கு இந்த சூப் எல்லாரோட ரொம்ப ஃபேவரட். வாங்க, ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது வீட்டிலேன்னு பார்க்கலாம். ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில். நான் சொல்கிற அளவு எல்லாமே இதில் 4 பேருக்கான சூப் அளவு தான். நீங்கள் அதுக்கு மேலே சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டனும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சாந்தும் மசாலாவும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 கிலோ நெஞ்செலும்பு ஆட்டுக்கறியை நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு இப்போ அதை அந்த 3/4 லிட்டர் தண்ணியில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிடுங்க. நல்லா பவுடராக அரைச்சிங்கன்னா தான் திப்பியாக தெரியாது. நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிடுங்க. இப்போ இதை ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் எடுத்து நல்லா தட்டிக்கலாம். ஒன்றும் பாதியமாக தட்டிக்கோங்க, ரொம்ப மையணும்னு அவசியம் இல்லை. ஒரு துண்டு இஞ்சியை அதேமாதிரி நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம். தட்டி போட்டால் தான் மட்டன் சூப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் நல்லா அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம். இப்போது நம்ம தட்டினது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் தட்டி வச்சது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி தட்டினது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா புளிப்பு எடுத்து கொடுக்கும். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பவுட்ரு ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன்ற கணக்கில் மொத்தம் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். நம்ம இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புதினா இலை ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லி இலை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நம்ம குக்கரை விசிலுக்கு விட்டுடலாம். மொத்தம் 8 விசில் வரட்டும். நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்து அதில் வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டு வடகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம இந்த மட்டன் சூப்பில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி எடுத்து இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சூப்பரான சுவையில் மட்டன் நெஞ்சு எலும்பு சூப் தயார். டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற சூப் வாழைத்தண்டு சூப். வெளில போனாலே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சூப் வந்து வாழைத்தண்டு சூப் தான். வாழைத்தண்டு சூப் செய்கிறதுக்கு 2 கையளவுக்கு வாழைத்தண்டை நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன், நார் எடுத்து. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதில் குக்கரில் 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம். அரை வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி 2 துண்டு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கரை நல்லா மூடிக்கோங்க. மூடி ஒரு 8 விசில் அளவுக்கு விசில் வச்சு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. பாருங்கள் வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி காய் வடிகட்டில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி இது தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் வாழைத்தண்டு வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்தமாரி சேர்க்குறதுனால நல்லா கெட்டியாகவே இருக்கும். நம்ம வாழைத்தண்டில் இருக்க சத்து எல்லாமே நமக்கு அப்படியே ஃபுல்லாக கிடைக்கும். நல்லா ஒட்டை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வடிகட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு சூப்பு. கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வடிகட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே டேஸ்ட்டான வாழைத்தண்டு சூப் நம்மளால் செய்ய முடியும். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா தாளிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை சூப்பில் ஊற்றிக்கலாம். சூப் கொஞ்சம் ஆறி போன மாதிரி இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வறுத்த காண தூவி நல்லா டேஸ்ட்டான கடையில் எப்படி கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு சூப்பரான சுவையில் வாழைத்தண்டு சூப் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் லெக் சூப். ரொம்ப 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 ஈஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி சிக்கன் லெக் சூப் செய்வது தான் பார்க்க போகிறோம். சிக்கன் லெக் சூப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு மல்லி இலை, ஒரு கையளவுக்கு வெங்காயத்தால் நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு ஸ்வீட் கார்னை நல்லா கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி உரித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கோழியோட கால் 2 சேர்த்துக்கலாம். அதில் நல்லா அலசி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் 2 சேர்த்துக்கலாம். 4 பேருக்கு செய்யறதுனால 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 6 பேர் செய்கிறீங்கன்னா ஒரு 3 இல்லை 4 சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது குக்கரை மூடிடலாம். மூடி ஒரு 8 விசில் வர விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கேஸ் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இறக்குங்க. பாருங்கள் ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் லெக் சூப் தயாராகிடுச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
கிண்டி விட்டு இதில் இருக்க கோழியோட காலை மட்டும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பிச்சு போடுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். இது அப்படியே வந்து கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து வேகாத மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பச்சையாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப ராவாக எதுவுமே மசாலா எதுவுமே போடாமல். அதனால் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதுமாரி பிச்சிக்கலாம். பிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பில் இருக்க மசாலாவும் இந்த சிக்கனும் வந்து சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்தமாரி பிச்சு பிச்சு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சுக்கலாம். பிச்சு இப்போ இதை நம்ம சூப்பில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கனை வந்து ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கோங்க. அந்த 2 காலோட சிக்கனையும் சேர்த்துட்டு சூப்பை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அவ்வளோதான். கொதித்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப குயிக்காக, வெறும் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நல்ல டேஸ்ட்டான சிக்கன் சூப் தயாராகிடுச்சு. அவ்வளோதான். அட்டகாசமான சிக்கன் லெக் சூப் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் சூப். ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சூப் வந்து கொஞ்சம் கூட காரமே இல்லாமல் நல்லா க்ரீமியாக சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்கும். சூப் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கார்னை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கப் அளவுக்கு சூப் செய்ய போகிறீங்கன்னா அதில் 3/4 கப்பை நல்லா இந்தமாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு 1/4 கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல் பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்தமாரி போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு நல்லா இந்தமாரி ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள். இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு சேர்த்துக்கலாம். கேரட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கப் அளவுக்கு கார்னில் 3/4 கப் நம்ம அரைச்சிக்கிட்டோம். மீதி இருக்க 1/4 கப் இருக்கிறது இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்து நல்லா இந்தமாரி வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க கார்னை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கார்ன் வந்து நல்லா பேஸ்டாக்கி வச்சுருக்கோம். இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக அந்தமாரி கிண்டி விடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட கார்னும் பீன்ஸ் கேரட்லாம் வேகட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. நல்லா காய்கறி கார்ன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா கொதித்து திக்காக வந்திருக்குன்ட்டு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கிண்ணி விட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான சுவையில் நல்ல டேஸ்ட்டான ஸ்வீட் கார்ன் சூப் தயார். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற சூப் வந்து வெஜ்லேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலான சூப். வெஜ் சூப் தான். அந்த சூப் எப்படி செய்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் சூப் செய்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 4 பல்ல வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த பட்டரில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சியை அதையும் இதில் நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் அதை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். 1/4 கப்
பீன்ஸ் 1/4 கப், தக்காளி 1/4 கப், கேரட் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கோஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வதங்கட்டும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்குங்க. நல்லா ஈவினிங் டைமில் நல்லா சூடாக அந்த சூப் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சூப். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட வந்து நீங்கள் இந்த சூப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். காய் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வதங்கிறதுக்கு மட்டும்தான். நம்ம சூப்பு தண்ணி சேர்க்கும் போது அப்போ மீதி இருக்க உப்போட அளவு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ காய் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 4 பேருக்கு செய்கிறேன்றதுனால தான் 4 கப் ஊற்றி சொல்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பேருக்கு மேலே செய்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காய்கறியும் கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சூப்போட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கணும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு முடிக்கலாம். காய் நல்லா வெந்திருக்கும். இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா எப்படி கொதிச்சிருக்குன்ட்டு. நம்ம போட்ட கேரட், பீன்ஸு, பட்டாணி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாகி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்போ இல்லை வந்து பெப்பரை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாகி வரட்டும். நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் இதை சூப் பவுலில் போட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக குயிக்கான வெஜ் சூப் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிற சூப் முருங்கைக்கீரை சூப். ரொம்ப 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 இம்யூனிட்டி பூஸ்டிங் சூப். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த சூப்பை குடிங்க. அவ்வளோ ஹெல்த்தி. ரொம்ப 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 இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த சூப் குடிங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான சூப் இது. குக்கரில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கையளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சூப் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த சூப் பவுடர் தான் இந்த முருங்கீரை சூப்பையே ரொம்ப எடுத்து கொடுக்கறது. சூப் பவுடர்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. வறுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அரைச்ச பவுடர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு. அதுதான் சூப் பவுடர். இப்போ இதை மூடிக்கலாம். விசில் வச்சு கரெக்டாக 5 விசில் வைங்க போதும். அதுக்குள்ளே இந்த வெங்காயம், தக்காளி, இந்த பருப்பெல்லாம் வெந்துடும். விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முருங்கீரையை வந்து நல்லா கழுவி வச்சுக்கேன். அதை வந்து 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். முருங்கீரை போட்டு வந்து குக்கரை மூட வேண்டாம், திறந்தே வைங்க. அப்புறம் வந்து ரொம்ப கசந்துரும். போட்டுட்டு சும்மா ஒரு 2 கிண்டு மட்டும் கிண்டி விடுங்க. கலர் மட்டும் மாறட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கலர் மாற ஆரம்பிக்குது. ஒரு 2 கொதி வரட்டும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த கீரையும் இந்த காய்கறியும் தனித்தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி முருங்கீரையை அரைக்கிறதுனால வந்து அதில் இருக்க சத்து வந்து கொஞ்சம் கூட போகாமல் ஃபுல் சத்து வந்து நமக்கே வரதுக்காக வந்து நம்ம இந்தமாரி அரைச்சிக்கிறோம். நல்லா இப்போ இதில் அந்த வடிகட்ட தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான கீரை சூப் தயார். கண்டிப்பாக வந்து இந்த சூப்பை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் குடிங்க. அவ்வளோ ஹெல்த்தியான சூப் இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற சூப்
சூப்பராக நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் வந்து தக்காளி சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா பொரியட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு அரை தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா 2 பெரிய தக்காளியாக வந்து பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை வந்து நல்லா போகட்டும். அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக வச்சு வதக்குங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வாசனை வந்து நல்லா அதில் இருக்க இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி சூப் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா நீட்டு வாக்கில் கீரி கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். நீங்கள் வந்து நிறைய டொமேட்டோ சூப் பிடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த சூப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக எல்லா ஒரு நல்ல ஒரு குட் லஞ்ச் கூட வந்து இந்த சூப் வைங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலான டொமேட்டோ சூப் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல வித்தியாசமான டொமேட்டோ சூப் வந்து நல்ல டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வந்து அந்த தக்காளியோட ரொம்ப புளிப்பு தன்மை தெரியாமல் நல்லா ஒரு க்ரீமி ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த 1/2 கப் துவரம்பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். உப்பு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ இந்த மாதிரி துழவி விடுங்க. ஏன்னா பருப்பு போட்டுக்கொண்டதுனால லைட்டாக அடி பிடிக்கும். அதனால் நல்லா துழவி விடுங்க. பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுக்கலாம். பசும்பாலை ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஒரு 4 இலை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த கொதிப்பு வந்து அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறம் 1/4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொதிக்கும் போது வந்து ஊற்றாதீங்க. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த கொதிப்பு அடங்கினதுக்கப்புறம் அந்த பால் ஊற்றுங்க. நல்ல டேஸ்ட்டாக க்ரீமி டெக்ஸ்சரில் சூப்பரான தக்காளி சூப் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செலரி சூப். செலரி சூப் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமான சூப். வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூப். செலரி சூப் குடித்தா வந்து வீக்லி வந்து 2 தடவை குடிச்சிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். செலரி கீரை பாருங்கள். நல்லா இதில் வந்து கீரை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த தண்டு வேண்டாம். ஏன்னா வந்து ரொம்ப கசக்கும். இதை வந்து அப்படியே பச்சையாக சமைக்க முடியாது. அதனால் நல்லா இந்த இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்டு வந்து சேர்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் முத்தி போயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கசப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கசப்பு தன்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் வெறும் இலையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இலையை மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கையளவுக்கு நான் கீரை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். செலரி கீரையை இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த செலரி கீரை வேகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக அந்த கீரை முங்கி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகே.
இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 6 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் அந்த கீரை வதங்கும் போதே வந்து உங்களுக்கு அந்த கீரை வதங்குற வாசனை வரும். அந்த வேகும் போதே அந்த வர வாசனை. நம்ம வந்து கீரையை எடுத்துக்க மாட்டோம், அந்த செலரியோட கீரையை. அந்த தண்ணி மட்டும்தான் எடுத்துப்போம். அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த செலரி கீரையில் இருக்க சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்குதோ அந்தளவுக்கு ரொம்ப நமக்கு தான் நல்லது. ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்ட்டான சூப் கிடைக்கும் நமக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். பூண்டு அப்படியே போட்டிங்கன்னா குழந்தைங்களாம் கொடுத்தீங்கன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க. பூண்டும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இந்தமாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. டேஸ்ட்டும் வந்து பூண்டோட டேஸ்ட் வந்து அந்த சூப்பில் நல்லா இறங்கியிருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நல்லா இந்தமாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பூண்டை வதக்குங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொறுமையாக வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறணும். அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்குங்க. செலரிக்கீரை சூப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாமே வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது ஒரு கையளவுக்கு நல்லா பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். தக்காளியும் ரொம்ப நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து தக்காளியோட ஃப்ளேவர் வந்து இந்த சூப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா செலரிக்கீரையோட டாமினேஷன் வந்து இந்த சூப்பில் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அப்படி தெரியக்கூடாதுக்காக தான் நம்ம தக்காளியும் கொஞ்சம் கேரட்டும் சேர்க்க போகிறோம். இதில் 1/4 ஸ்பூன் வந்து வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த செலரிக்கீரையை தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து இதில் கொஞ்சமாக வந்து துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க செலரிக்கீரையோட தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் வந்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எப்படி நல்லா கொதித்து கலர்ஃபுல்லாக வருதுன்ட்டு. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து 1/2 கப் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாகணும். அப்போ தான் வந்து இந்த சூப் பிடிக்கவே நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதை சூப் பவுலில் போட்டு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிடலாம். வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த சூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான செலரி சூப் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் க்ரீம் சூப். ரொம்ப 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 சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து சூப்பரான மஷ்ரூம் க்ரீம் சூப் செய்ய முடியும். அது செய்கிறதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சமாக வந்து பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு நம்ம 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. அதே அந்த வெங்காயத்தோட வதங்கி அந்த ஒயிட் கலரில் வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் வந்து மஷ்ரூம் நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை பாருங்கள். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ஒரு 8 மஷ்ரூம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து வதங்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து தண்ணி விடும். அதை அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா கட் ஆகும்போது தெரியும் உங்களுக்கு அது வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த மஷ்ரூம் வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக கிடைக்கும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் வந்து கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அதுக்காக தான் நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு
கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பாலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி முட்டி இல்லாமல் ரொம்ப திக்காக பேஸ்ட்டாக வரும்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மஷ்ரூம் ஆனியன் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதித்து வரும். அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது. வெங்காயமும் மஷ்ரூமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திப்பியாக இருக்க மாதிரி தான் அரைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சூப் சாப்பிடும்போது அந்த மஷ்ரூம் வந்து நல்லா நமக்கு வாய்க்கு வரும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம வேறு எதுவுமே இதில் கணக்கு போடுறது கிடையாது. திக்னஸ்க்காக அந்த கோதுமை மாவு மட்டும்தான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் ஆட் பண்ணாலே போதும். நல்லா திக்காக வரும். நல்லா ஒயிட்டாக க்ரீமி பேஸ்ட் மாதிரி. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கூட பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இட்டாலியன் சீசனிங் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த க்ரீமி ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கவே. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதை சூப் பவுலுக்கு மாற்றிடலாம். சூப் பவுலுக்கு மாற்றிட்டு அவ்வளோதான், சூப்பரான சுவையில் க்ரீமி மஷ்ரூம் சூப் தயார்.